இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். கொடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. கொடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை, 2வது பெண் குழந்தை. பையனுக்கு 9 வயசாகுது, பொண்ணுக்கு 8 வயசாகுது. 8 வயசுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு கர்ப்பத்தின் கனியை உண்டாக்குனார். எனக்கு பிரசவ டேட்டில் சர்ச்சு ஹாஸ்பிட்டல் போனேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து போகையில் என் குழந்தைக்கு ஒரு ஸ்கேன் கிடையாது, ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. 2500 ஸ்கேனுக்கு கூட நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட எதுவும் கேட்கல, எதுவுமே சொல்லிக்கல. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன். மண்டிப்பட்டு ஜெபம் பண்ண, ஏசப்பா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லோரும் 3 ஸ்கேன் பண்ணோன்னாங்க, எனக்கு ஒரு ஸ்கேன் கூட கிடையாது. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எனக்கு ஆள் இல்லை. என் பிள்ளைங்க 2 பேர் மட்டும் பேக் எடுத்து ஆட்டோவில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனேன். 7:30 மணிக்கு போனேன். 7:30 மணிக்கு போயிட்டு எனக்கு முன்னாடி வந்தவங்கலாம் வலியோடு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் வலி ஊசி மாத்திரை அது இது எல்லாமே கொடுத்தாங்க. எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வேண்டியிருந்த ஆண்டவரை மட்டும்தான் நான் ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன். எஸ்ஸப்பா எனக்கு எது இருக்கக்கூடாதுன்னு. என் தங்கச்சி அங்கேருந்து வந்தாங்க, 23 வயசாகுது. வந்து எங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க, நாங்கள் தனியாக இருக்கோன்ட்டுன்னு. அழுதுக்கப்புறம் நான் ஆண்டவர் இருக்காரு, நம்மளுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா. என் ஆண்டவர் ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர்
பிரசவ வார்டுக்குள்ளே போயிட்டு இப்போ எனக்கு முன்னாடியே வலியாக துடித்தவங்களுக்கெல்லாம் பிரசவம் ஆகலை. எனக்கு உடனே சுகப்பிரசவத்தில் குழந்த பிறந்துச்சு. எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு பக்கத்தில் பெட்டில் முஸ்லீம் இருந்தாங்க. என் பொண்ணுக்கு ஜெபம் பண்ணிக்க, என் பொண்ணுக்கு வலியாக இருக்குது, 2-3 நாளாக பிரசவம் ஆகலை, என் பொண்ணுக்கு ஜெபம் பண்ணிக்கன்னாங்க. அவங்க என்கிட்ட ஜெபம் பண்ணிக்க சொல்லி ஆண்டவர் என்னை ரொம்ப கனப்படுத்துகிறாங்க. ஸ்தோத்திரம். நான் ரொம்ப சாட்சியாக என்னை தேவன் நிறுத்தினதுக்காக கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி என்று சொன்ன தேவன் அவர். அப்பனா அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு நல்ல ஒரு கிளாப், கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அவர் நம்மோட இருக்க போகத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்ல எனக்கு அதிசயம் செய்யல, அற்புதம் செய்யல அப்படின்னா இனிமேல் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில ஏற்ற நேரத்துல ஏற்ற சமயத்துல அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவன் ஒருவர். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறத பார்த்தா எனக்கு எப்போ விருப்பமோ அப்போ அவர் தரட்டுமே. அவர் விருப்பம் என்ன விருப்பம்? எனக்கு இப்போ இது வேணும், ஆண்டவர் இதை எனக்கு இப்போ செய்யணும், இந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு முடிவை பண்ணணும் அப்படின்னு நம்ம நிற்கிற அந்த பிடிவாதத்திற்கு ஏற்ற தேவன் அல்ல, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற தேவன் அல்ல. அவருடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் தேவ சித்தம், காட்ஸ் வில், தேவ சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் அர்ப்பணிப்பது? தேவ சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது? அதற்கு நம்ம எப்படி நம்மை ஒப்பு கொடுப்பது என்ற காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவ சித்தம், தேவ விருப்பம். ஆமென். ஒரு புத்தகத்தில் நான் இப்படியாக வாசித்தேன். தேவன் எதையெல்லாம் தம்முடைய சித்தத்தின்படி வைத்திருக்கிறாரோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க திறந்த மனம் உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அதாவது சிம்பிளா சொல்ல போனா, அவர் என்ன டிசைட் பண்ணாலும் சரி அதற்கு என் மனசை நான் திறந்து கொடுக்கணும், என் வாழ்க்கையை திறந்து கொடுக்கணும், அதற்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மன நிலைமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய விருப்பத்துக்கு நாம் ஒத்து போகிறவர்களாக நம்முடைய மனதை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும், நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள், சில சரிவுகள், சில காரியங்களில் தாமதம் அப்படின்னா தேவ சித்தத்திற்கு இடம் கொடுக்காதபடியினாலே சில தோல்விகளையும் சில சரிவுகளையும் சில கால தாமதங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பம் எல்லாமே இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பம் எல்லாமே உடனே நடக்கணும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. மனித சித்தம் இருக்கிறது, சுய சித்தம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது. ஆமென். எத்தனை சித்தம் நான் சொன்னேன்? 3 சித்தம். சுய சித்தம், மனித சித்தம், தேவ சித்தம். இந்த தேவ சித்தம் இந்த ரெண்டையும் ஓவர் கம் பண்ணிரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சுய சித்தம் என்பது நாம சுயமாக யோசித்து சில காரியங்களிலே முடிவெடுப்பது நம்முடைய ஓன் டெசிஷன், நம்முடைய சுய சித்தம். மனித சித்தம் என்று சொல்வது யாராவது ஒரு நபர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுப்பது மனிதனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டிலும் மிகப்பெரிய ஒரு சித்தம் என்னவென்று சொன்னால் அது தேவ சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப என்னுடைய வாழ்க்கையில சுய சித்தம் முக்கியமா,
மனிதனுடைய சித்தங்கள் விருப்பங்கள் முக்கியமா, தேவ சித்தம் முக்கியமா? இன்றைக்கு நம்ம அதை தீர்மானம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. எபேசியர், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? அந்த சபைக்கு, எபேசு சபைக்கு, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. இந்த காலை வேளையில என்னுடைய சிந்தனையை நான் சரி செய்ய வேண்டும். என் சிந்தனையில ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டும். நான் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிறவனாய் நான் மாறும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இங்க பவுல் எபேசு சபைக்கு எழுதுறாரு. அப்போ உங்க விருப்பம் எல்லாம் கிடையாது, நீங்க விரும்புகிறதெல்லாம் கிடையாது, கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில இன்னது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காது. நீங்கள் அதை எப்படி சொன்னாலும் சரி, சாபமாக சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நீங்கள் ஆசைப்பட்டது ஒருபோதும் நடக்காது. பக்கத்தில் இப்படி பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் லாங்குவேஜில் சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் அடுத்த ஒரு ஜென்மமும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசைப்படுறதுதான் நடக்கும். இப்போ சொல்லுங்கள் பக்கத்தில். அதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் ஆசைப்படாதீங்க. சொல்லுங்கள், அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாது. ஆமென். சொல்லுங்கள், தேவையில்லாமல் நீங்கள் ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதுக்கு எதிர்த்து நின்னோன்னா போச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சித்தம் இன்னது என்பதை உணர்கிற அந்த உணர்வு நமக்குள்ளாய் வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேத வசனத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறான், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தாராமா. ஹல்லேலூயா. அப்ப தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இன்னைக்கு வேணும். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற உணர்வுள்ள ஒரு மனுஷன் வேண்டும். கர்த்தருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிற ஒரு நபராய், ஒரு மனுஷியாய், ஒரு மனுஷனாய் இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இயேசுவை அறிந்திருக்கலாம், கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக இருக்கலாம், அநேக காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம், அநேக தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நான் தேவ சித்தத்தின்படி தான் வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சித்தத்தின்படி தான் நடக்கிறதா? இல்லாவிட்டால் என் சுய சித்தத்தின்படி நடக்கிறதா? இல்லாவிட்டால் மனுஷருடைய ஆலோசனையின்படி நடக்கிறதா? இயேசு கிறிஸ்து நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அங்கே போய் ஜெபிக்கிறார். தனிமையில் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அங்கே பிதாவின் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பிதாவின் இடத்துல கேட்கிறார். அவர் செல்ல பிள்ளை, அவர் குமாரன் இயேசு கிறிஸ்து. அப்பா, எனக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இந்த காலை வேளையில எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கின தேவன், அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் முன்னமே உருவாக்கின தேவன் தன்னுடைய பிதாவை நோக்கி சொல்றாரு. அவரே சொல்லும் பொழுது இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியல. ஹல்லேலூயா. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அவர் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் நமக்கு மாதிரியாய் இருக்கிறார், அவர் நமக்கு உதாரணமாய் இருக்கிறார், அவர் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். பிதாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய
சித்தத்தின்படி ஆக கடவுது. ஒருவேளை நம்முடைய விருப்பங்கள் நிறைய காணப்படலாம், நம்முடைய ஆசைகள் நிறைய இருக்கலாம். இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அநேக விருப்பங்களும் ஆசைகளும் இருக்கலாம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில வேதாகமத்தில் தேவ சித்தம் அப்படின்ற அந்த வார்த்தை ஒவ்வொரு ஆங்கில வேதாகமத்திலையும் ஒவ்வொரு விதமான வேர்ட்ஸில் இருக்கிறோம். சில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா காட்ஸ் வில் அப்படின்னு இருக்கும், சில இடத்துல டிசையர் அப்படின்னு இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வார்த்தைகள் இருக்கும். விருப்பம் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கும், சில நேரங்களில் தீர்மானம் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கும். அப்படின்னா தேவன் ஒரு காரியத்திலே விருப்பம் கொள்ளுகிறார். ஆமென். சில நேரங்களில் இன்னைக்கு நன்றாய் நீங்க புரிந்து கொள்ளணும். ஒருவேளை விளங்கி கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்க நன்றாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். சில நேரங்களில் நம்ம கேட்கலாம், அப்ப என்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டாரா? என்னுடைய விருப்பம் இதுவா இருக்கிறதே, உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு செய்யப்படும் ஆண்டவர் சொல்றாருல, அப்படின்னா என் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றவே மாட்டாரா? கரெக்டான கொஸ்டின். ஹல்லேலூயா. உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். உங்களுக்கு ஒரு காரியம், இப்போ நம்முடைய வீட்டில் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை கேட்குறாங்க, இதை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சரி வாங்கித்தரேன். ஆனால் டெசிஷன் உடனே நம்ம எடுக்க மாட்டோம், தீர்மானம் உடனே நம்ம எடுக்க மாட்டோம். வாங்கி தரணும், வாங்கி தர்றேன் அப்படின்னு நம்ம விருப்பத்தை தெரிவிச்சிருவோம். ஆனால் தீர்மானம் பேரண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அதே போலதான் சில நேரங்களிலே நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவார், ஆனா தீர்மானம் அவர் தான் எடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய விருப்பம் இதுவாக இருக்கலாம், உங்களுடைய விருப்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் ஓகே சொல்லிட்டாரு, வசனம் கொடுத்துட்டாரு, அடையாளம் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு என் இருதயத்துல, ஓகே, ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஆமென். ஆனால் தீர்மானம் எடுப்பது அவருடைய கரத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய டெசிஷன் அவருடைய கரத்துல இருக்கிறது. தீர்மானம் அவர்தான் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய தீர்மானம் அல்ல. அப்ப விருப்பத்துக்கும் சித்தத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. விருப்பத்துக்கும் தீர்மானத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நாம் விரும்பலாம், நாம் விரும்பியபடி நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். விரும்பிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு நான் நினைக்கலாம். ஆனா என் குடும்பத்தில், என் எதிர்காலத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் சித்தம் மாத்திரமே நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க இந்த காலை வேளையில? என் வாழ்க்கையில நான் இதை ஆசைப்படுறேன், இதை விருப்பப்படுறேன், இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் இதை மாத்திரம் செஞ்சுட்டா போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவருடைய சித்தம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிக்கலாமா? ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய செய்கைகள், அதை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சித்தத்தின்படி உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். மேல உள்ள வசனத்தை வாசிக்கிறோம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. இந்த அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் அங்க வாசிக்கிறோம், இந்த பிலிப்பு சபை விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். அப்படிதான் சொல்றாரு விசுவாசிகளை. அப்படி இந்த விசுவாசிகள், பிலிப்பு சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக இருந்தார்கள், வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தார்கள், வசனத்தின்படி தம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள், வசனத்தை
வசனத்துக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருந்தார்கள். வசனத்தின்படி, தேவ சித்தத்தின்படி, தேவ விருப்பத்தின்படி தங்களை வாழ்கிறவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சபையாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இங்க பிலிப்பு அதுதான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? தம்முடைய சித்தத்தின், தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பனா ரட்சிப்பை, மேல உள்ள வசனத்துல வாசிக்கிறோம், ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். அதுதான் நம்முடைய சித்தமா இருக்கணும். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என்ன விருப்பம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்முடைய வாழ்க்கையில எதை காரியத்தை குறித்து நம்ம விருப்பப்படலாம். ஆனா நம்முடைய ஒரே ஒரு விருப்பம் என்ன தெரியுமா இருக்கணும்? அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் கொடுத்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு, இந்த மீட்பு, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்கன்னா அவருடைய சித்தம் தான். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் மாற்றினது அவருடைய சித்தம். நீங்க இங்க அமர்ந்திருப்பது தேவ சித்தம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாம நீங்க இந்த இடத்துல அமர்ந்திருக்க முடியாது. அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்க முடியாது. ஒருவேளை 30 வயசுல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 40 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா வாலிப பிரயாசத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க எந்த வயதுல ரட்சிக்கப்பட்டீங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில உருவாகும் முன்னமே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். ஹல்லேலூயா. இந்த தேவ சித்தத்துக்குள்ளாக 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென். தேவ ஆலோசனை, சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஆலோசனை, தேவ தீர்மானம், தேவ திட்டம். ஆமென். தேவ சித்தம் அப்படின்னாவே இந்த 3 உள்ள வந்துடும். தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவ சித்தத்தின்படி நாம் நடக்கிறவர்கள் தேவ ஆலோசனையின்படி நடந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 1:6 பார்க்கிறோம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி புத்திர சுவிகாரர் ஆகும்படி நம்மை அவர் முன் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சித்தத்தின்படி என்னை அவர் முன் குறித்திருக்கிறார். கொஞ்சம் ஆமென் தான் வருது. நிறைய பேருக்கு அவர் தான் என்னை முன் குறிச்சாரானே டவுட்டாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் தான் உங்களை முன் குறிச்சிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது லேட்டாக இருக்கலாம். நீங்கள் தாயின் கருவில், அந்த ஊம்பில் நீங்கள் உண்டாகும் பொழுதே ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய அனாதி தீர்மானம். ஹல்லேலூயா. தாயின் கருவை உம்முடைய கண்கள் கண்டதுன்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புத்திர சுவிகாரர் ஆகும்படி நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அப்படி இந்த தேவ சித்தத்திற்குள்ளாக தேவ திட்டமும் ஆலோசனையும் தீர்மானமும் காணப்படுகிறது. ஆமென். அப்ப தேவ சித்தத்துக்குள்ள இத்தனை காரியங்கள் காணப்படுகிறது. அவர்தான் ஆலோசனை கொடுக்கிறார், அவர்தான் தீர்மானத்தை எடுக்கிறார். அவருடைய திட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு தேவ சித்தத்தை நான் எப்படி விளங்கிக் கொள்ளுவது, அதை எப்படி நான் அறிந்து கொள்ளுவது, ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ள முதலாவது ஞானம் எனக்கு தேவை. ஆமென். என்ன ஞானம்? உலக ஞானம் அல்ல, உலக படிப்பிலிருந்து வருகிற திறமை அல்ல, தேவ ஞானம் எனக்கு தேவை. முதலாவது என்ன தேவை? தேவ ஞானம். கொலேசியர் 1:9 வசனத்தை நாம் வாசிப்போமாக. கொலேசியர் 1:9. இதே நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். போதும். ஹல்லேலூயா. இங்கே கொலேசியருக்கு எழுதும் பொழுது இங்கே நாம் பார்க்கிறோம், நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நான் சொன்னேன், தேவ ஞானம், அவருடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ள என்ன தேவை?
தேவ ஞானம் தேவை. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஞானம் தேவை. அந்த ஞானத்தின்படி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்க கொலோசியர்ல நம்ம பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை, ஞானம் தேவை. எப்படிப்பட்ட ஞானம் தேவை? அவருடைய சித்தத்தை அறிகிற அப்படிப்பட்ட அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவு வேண்டும் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவு வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, நீங்க இதை நீங்க செஞ்சே ஆகணும், இதைத்தான் நீங்க செய்யணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் என் விருப்பம், இதில் நான் தெளிவாக இருக்கிறேன், நீங்கள் செஞ்சே ஆகணும். இது நம்முடைய ஜெபம் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை அறிகிற ஜெபம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நமக்கு தைரியம். ஹல்லேலூயா. நாம் கேட்பதை கொடுப்பது அல்ல, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிறோமா? என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நான் விரும்புகிறதில் அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய டெசிஷனை எடுத்து வச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்போம். நம்முடைய விருப்பத்தையே முன்னால் வச்சு உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்புறம் அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு அப்படி மோதி இப்படி மோதி கடைசியில் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றா நீங்க யோசிக்கணும். அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம் தேவைக்கான ஜெபமாய் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு உலக மனிதனுடைய வாழ்க்கையில என்ன தேவை? இன்னைக்கு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில என்ன தேவை? ஆண்டவரே, நல்ல ஒரு சம்பாத்தியம் வேணும், நல்ல ஒரு வீடு வேணும், நல்ல ஒரு கார் வேணும், நல்ல ஒரு குடியிருக்க நல்ல ஒரு இருப்பிடம் வேணும், குடியிருக்க நல்ல வசதியான ஒரு வீடு வேணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைங்க நல்லா டாக்டருக்கு படிக்கணும், கலெக்டருக்கு படிக்கணும், இல்லை நல்ல ஒரு படிப்புல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும், நல்ல ஒரு வேலையில இருக்கணும், அதுக்கு ஒரு ஜெபம், நல்ல சம்பாதிக்கணும்னு ஒரு ஜெபம், நல்ல வேலையில அமரணும்னு ஒரு ஜெபம், பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும் ஜெபம். அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அது அப்படியே தாமதம் ஆகும் பொழுது சில நேரங்கள் அப்படியே ஃபாஸ்டிங்கா போகும். அந்த ஜெபம் அப்படியே பொறுத்துணைக்கு போயிடும் அந்த ஜெபம். அப்படி இந்த ஜெபம் முழுவதும் நம்முடைய தேவையை சார்ந்ததாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற அநேக ஜெபங்கள் என்னுடைய சுய தேவையை சார்ந்ததாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய வாஞ்சை அல்ல, என்னுடைய ஆசைகள் அல்ல, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம் எல்லாமே ஏன் தேவையை குறித்தே தான் இருக்கிறது. ஆனால் தேவ சித்தம் எது தெரியுமா? ரட்சிப்பை நிறைவேற்றுவதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை, தேவன் கொடுத்த அந்த மீட்பை, தேவன் கொடுத்த அந்த விலையேற ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கிறது. அப்படி ஜெபம்னாவே தேவை. அப்படி இந்த தேவையெல்லாம் ஒரு நாள் சந்திக்கப்படுகிறது. வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், எல்லா வசதிகளும் வந்துருச்சு, பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, திருமணமும் நடந்துருச்சு, நல்ல பொசிஷனில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்ல சம்பாத்தியம். அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அவ்வளோதான், தேவை முடிஞ்சிருச்சு, நம்ம ஜெபமும் முடிஞ்சிருச்சு. இந்த தேவை சந்திக்கப்பட்டுருச்சு, அவ்வளோதான். நான் இனி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்டதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நிச்சயம்தான், விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஜெபம், அது ஜெபம் அல்ல, தேவனை அறிகிற அறிவு, தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடப்பதாய் நான் ஜெபிப்பது தான் ஜெபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க இனி நான் தேவ சித்தத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன், அது எதுவாக இருந்தாலும் சரி என்னை தயார்படுத்தி நான் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னுடைய ஜெபம் தேவனை அறிகிற, தேவ சித்தத்தை அறிகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது, தேவ சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளப்படுதல் மிகவும் அவசியம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 14வது வசனத்திற்கு நேராக உங்க வேதத்தை. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். போதும். ஆமென். அப்ப நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். ஆமென். அப்ப நம்ம எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள இரண்டாவது தெரிந்து கொள்ளப்படுதல் மிகவும் அவசியம். கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். திருவுளம்னா என்னங்க? தேவ சித்தம். என்னது? அப்ப ஆண்டவர் நம்ம எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்? தேவ சித்தத்தை அறியும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷங்களை ஆண்டவர் அவங்க இஷ்டப்படி அவங்களுடைய சுயப்படி நடக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன தெரியுங்களா? அவருடைய திருவுளத்தை அறியவும். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை அறியவும். என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் பொழுது, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய எதிர்காலத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் நான் என் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு இங்கே இது சித்தமா? நான் இங்கே போவது உமக்கு சித்தமா? இவர்களோடு பேசுவது உமக்கு சித்தமா? இந்த காரியத்தில் நான் இப்படி ஒரு முடிவெடுத்து இது உமக்கு சித்தமா? நான் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சொல்லுகிறேன் ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா? உமக்கு சித்தமானா நீங்க செய்யுங்க, இல்லாவிட்டால் நீங்க தடுத்து போடுங்க என்ற அறிகிற அறிவு நமக்குள்ளாய் வேண்டும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நம்முடைய சுய விருப்பங்களை நம்ம அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதை ஆண்டவர் உடைக்க போறாரு. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் போதுமான இருக்கிறார். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய திருவுளத்தை அறிகிறவர்களாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம்? ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? இல்ல உதாசீனப்படுத்துகிறோமா? இல்ல இதெல்லாம் ஆண்டவர் பேசல, இதெல்லாம் எனக்கு பேசலை, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லலை. ஒரு காரியத்தை நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால் வாக்குத்தத்தங்கள் நமக்கு நேராய் கடந்து வரும். தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நேராய் கடந்து வரும். என்றைக்கு நாம் மாம்சத்துக்கு சுய சித்தத்துக்கு நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்கள் வராது, தீர்க்க தரிசனங்கள் வராது. ஏன்னா நம்ம பேச்சை கேட்க தயாராகவே இல்லை. ஆண்டுடைய பேச்சை கேட்க நம்ம தயாரா இல்லை. ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க நாம் தயார்படுத்தி கொள்ளவே இல்லாத பொழுது எப்படி வாக்குத்தத்தங்கள் நமக்கு நேராக புறப்பட்டு வரும்? தீர்க்க தரிசனங்கள் எப்படி புறப்பட்டு வரும்? நான் எடுக்கிற முடிவு தான் அவருடைய சித்தம். அப்படி அல்ல, அவருடைய சித்தம் தான் என்னுடைய முடிவு. ஹல்லேலூயா. அப்படி இங்க வாசிக்கிறோம், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். எப்போ? தாயின் கருவில். ஹல்லேலூயா. எப்போ தெரிந்து கொண்டார்? இல்லைங்க, நான் ரட்சிக்கப்பட்டே 5 வருஷம், அது மேட்ரே கிடையாது, அது விஷயமே கிடையாது. நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்றது விஷயம் கிடையாது. தாயின் கருவில் ஆண்டவர் நீங்கள் உருவாக முன்னமே தெரிந்து கொண்டார். எதற்கு தெரியுமா? அவருடைய திருவுளத்தை அறியவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு வரவும் தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன் ஆண்டவரே, அப்ப என் வாழ்க்கையில நடக்கிற இத்தனை பாடுகளும், இத்தனை போராட்டங்களும், இத்தனை காரியங்களும் உங்க சித்தத்தின்படி தான் நடக்குதா? இல்ல நீங்க தான் அனுமதிக்கிறீங்களா? நீங்க இதெல்லாம் நீங்க அனுமதிப்பீங்களா? இந்த பாடுகளை நீங்க நிஜமாலுமே நீங்க தான் அனுமதிக்கிறீங்களா? இது உங்க சித்தம்னா ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு இழப்புகள், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள், என்னால எழும்ப முடியவே இல்லையே, மீண்டும் என்னால எழும்பி நிற்க முடியலையே, இந்த பிரச்சனையில் இருந்து, இந்த குறிப்பிட்ட பலவீனத்தில் இருந்து, என் குடும்பத்தில் இந்த போராட்டத்தில் இருந்து, இந்த சாப கட்டில இருந்து, இந்த பாவத்தில் இருந்து என்னால எழும்ப முடியலையே, ஏன் சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் என்னுடைய குடும்பத்திலே உண்மையாலுமே நீங்க தான் அனுமதிக்கிறீங்களா? உங்க சித்தத்தின்படி தான் போய் கொண்டு இருக்கிறதா? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105 வாசிக்கிறோம், யோசேப்பை குறித்து அங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய
தேவனுடைய வசனம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் வசனம் அவனை புடமிட்டது. நல்ல கரங்களை தட்டுவோமா? ஓ, என் வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கும் வரைக்கும் வசனம் என்னை புடமிட்டு கொண்டேதான் இருக்கும். வசனம் என்னை உருவாக்கி கொண்டேதான் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பாடுதான், கஷ்டம்தான், போராட்டம்தான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா விளைவு வேற மாதிரி இருக்கும். புடமிட்டாலும் பரவாயில்ல, என்ன குழியில் போட்டாலும் பரவாயில்ல, என் ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு எல்லாம் இழந்தாச்சு. யோசேப்பு எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, என் தகப்பனை இழந்தாலும் பரவாயில்ல, என் தாயை இழந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை இழந்தாலும் பரவாயில்ல, என் சொந்த பந்தங்களை இழந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல. அவருடைய வசனம் என்னில் நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் என்னை புடமிட்டு கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஐயோ, இந்த குழி தாங்க முடியல, இந்த பாடு தாங்க முடியல, இந்த பிரச்சனை தாங்க முடியல, என் இஷ்டப்படி நான் போறேன். அப்படி போனா ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. வேதத்தில் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அங்கே யோனாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். ஆமேனா இல்லையா? ஆனால் யோனா என்ன செய்தாரு? வாங்களேன் அந்த பகுதிக்கு நேராக வேதத்தை திருப்புவோம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். போதும். ஆண்டவர் இங்க யோனாவை நினிவேக்கு போக சொல்லி அனுப்புறார். ஆமென். இப்ப நம்மளையே எடுத்துக்கோமே, ஆண்டவர் இப்ப கோயம்புத்தூருக்கு போக சொல்றாரு. ஏதோ ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்றீங்க? இல்ல ஆண்டவரே, நான் மதுரைக்கு தான் போவேன். ஆண்டவர் சில காரியத்தை உங்களோட டைரக்டாக சொல்கிறார். இதை நீ செய் மகளே, இதை நீ செய் மகனே. சில நேரங்களில் நம்ம இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார், மெல்லிய குரலில் பேசுவார். நீ ஜெபிக்கவே மாட்டேங்கிற, என் சமூகத்தில் கொஞ்சம் உட்காந்து வந்து என்னோட பேசு. வேதமே வாசிக்க மாட்டோம், கொஞ்சம் நான் வேதத்தை எடுத்து வாசிக்கலாமே. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட, அவர் மெல்லிய குரலில் நம்மளோடு கூட பேசுகிறது. ஆமென். சில நேரங்களில் சில முடிவு நல்ல கோபத்தில் எடுத்திருப்போம். சில நேரங்களில் ஆண்டவர் அதட்டியும் சொல்லுவார், பேசாமல் இருக்கிறியா இல்லையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வர ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி அந்த அனுபவத்துக்குள்ளாக ஒரு வேளை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்கிறார். இவர் எங்கே போகிறாரு? தர்ஷீஷுக்கு போகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் யோனா தீர்க்க தரிசனம் முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோன்னா தெரியும். அங்கே ஆண்டருடைய சித்தத்துக்கு மாறாய் 14வது வசனத்தில் வருகிறோம். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை தூக்கி என்ன பண்ணாங்களாம்? போட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டருடைய சித்தத்துக்கு விலகி போகும் பொழுது சமுத்திரம் எவ்வளவு பெருசு. ஆமென். கடல் எவ்வளவு பெருசு. அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக நம்ம போயிடுவோம். தேவ சித்தத்துக்கு மாறாய் நாம் போகும் பொழுது, வழி விலகி போகும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு தீர்க்க தரிசனத்துக்கு நாம் வாக்குத்தத்தங்களுக்கு செவி கொடுக்காம நம்ம போகும் பொழுது நிச்சயமாக சமுத்திரத்தில் விழுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அவர் ஜோம் பண்ணும் போதே ஜோம் பண்ணியிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. அவர் ஃபாஸ்டிங் போட சொல்கிறப்பவே ஃபாஸ்டிங் போயிருந்தால் பாதி பிரச்சனை இருந்திருக்காது. டெய்லி பைபிள் வாட்ச் அவரோடு கூட பேசியிருந்தோன்னா கண்ட மனுஷங்களோட பேச்சு நம்ம மேலே வந்திருக்காது. அவர் பேச்சை கேட்டிருந்தோன்னா தேவையில்லாத மனுஷங்களுடைய பேச்சு நமக்கு என்ன செய்யாது? வராது. அப்போ இங்கே ஆண்டருடைய சமூகத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது, தேவ சித்தத்துக்கு மாறாய் யோனா செல்லும் பொழுது அங்கே சமுத்திரத்தில் விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் மூன்றாவது, நான் தேவ சித்தத்தை விளங்கி கொள்ள வேண்டுமானால், அறிந்து கொள்ள வேண்டுமானால், மூன்றாவது என்னிடத்தில் என்ன காணப்பட வேண்டும் என்று சொன்னால், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமை. அதாவது இந்த உலகத்தோட நம்ம ஒத்து போக கூடாது. ஆமென். இந்த உலகத்தோடு இணைந்து போக கூடாது. இந்த உலகத்துக்கு பிரியமா நம்ம நடக்க கூடாது. அப்படி நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவ சித்தத்தை நாம் அறிய முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திற்கு நேராக வேத பகுதியை திருப்புவோம். வாசிப்போமா? ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். போது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு அழகா அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவ சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்னில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஆண்டு சித்தம் எதுனே தெரிய மாட்டேங்குது. ஆண்டுடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளலை அப்படின்னா உலகத்தோட நம்ம சில காரியங்களில் பிணைந்து இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். அங்க வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். மூன்றாவது ஒரு காரியம் நீங்க இப்படி வைத்துக் கொள்ளலாம், உலகத்தோடு ஒத்து போகாமை. என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் தேவ சித்தத்தை அறிய முடியும். அது எப்படிங்க உலகத்தோடு ஒத்து போகாமல் இருக்கிறது? அப்புறம் கோச்சுக்குவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க, வீட்டுக்கு வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவருக்காக சகோதரனையாவது சகோதரியையாவது வீட்டையாவது நிலத்தையாவது எதை இந்த உலகத்தில் இழக்கிறீங்களோ நீங்கள் தான் மீதியை சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு செலுத்த வேண்டும், ஆனால் அவர்களோடு ஒத்து போகக்கூடாது. அதான் நீங்கள் அழகா சொல்ல, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், உலகத்திற்கு ஒத்த வேஷம், உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக விருப்பங்கள், உலகத்தினுடைய எல்லா காரியங்களும், சொந்த பந்தங்கள், உறவினர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே நானும் செய்கிறது. பிரித்தெடுக்கப்பட்டதற்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆமென். அவங்க உலகத்தார் ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். சில சடங்காச்சாரங்கள், சில சிற்றின்பங்கள், உலக ஆசாபாசங்கள், சில காரியங்கள் ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்துல காணப்பட்டால் அது அப்படியே அவர்களை பிரியப்படுத்துவதற்கோ அவர்களை திருப்தி செய்வதற்கோ அவர்களுக்கு ஒத்து போவதோ ஒரு நாள் தேவ பிள்ளைகளிடத்துல கூடாது. ஆமென். அவைகளை விட்டு விலகி இருந்தா பவுல் சொல்றார். ஆமென். அவர்களை விட்டு என்ன செய்ய வேண்டுமா? விலகி இருக்கணும். அப்படி இப்பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் எனக்குள்ளாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க. ஆமென். அப்படி உலகத்தோடு நம்ம ஒத்து போனோம்னா தேவனுடைய சித்தம் இன்னும் நம்ம பகுத்தறியவே முடியாது. ஹல்லேலூயா. பகுத்தறிந்து கொள்ள முடியாது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை தான் நமக்கு ஏற்படும். அவங்க எதில் சிக்கிறாங்களோ அதில் தான் நம்மளும் சிக்குவோம். அவர்களோடு இணைந்து போகும் பொழுது, இந்த உலகத்தோடு இணைந்து போகும் பொழுது, இந்த உலக நண்பர்களோடு, இந்த உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களோடு அவர்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. என்றைக்கு நாம் அவர்களிடத்திலிருந்து விலகி இருக்கிறோமோ நாம் தேவ சித்தத்தை அப்பொழுது அறிந்து கொள்ள முடியும். அப்படி இப்பிரபஞ்சத்தின் ஸ்வாபம், ஜனங்களுடைய ஸ்வாபம், மாம்சத்தின்படி நடக்கிற ஸ்வாபம். மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்திலேயே தான் இருப்பாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி என்ன செய்வாங்களாம்? வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப மாம்சத்தின் கிரியைகள் எது? மாம்சத்தின்படி நடக்கிற காரியங்கள் எது? வேதத்தில் நம்ம எடுத்து நம்ம வாசிக்க முடியும், நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டு, இந்த உலக காரியங்களை விட்டு, இந்த உலக சடங்காச்சாரங்களை விட்டு, இந்த உலக மூட நம்பிக்கைகளை விட்டு அவர்களோடு ஒத்து போகாதபடி அவர்களோடு நாம் விலகி இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. முடிஞ்ச ஆண்டுக்கு அவங்கள பத்தி சொல்லணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். அவங்க செய்யற மாதிரியே செய்யக்கூடாது, அவங்க செய்யற மாதிரியே சடங்கு பண்ணக்கூடாது, அவங்க செய்யற மாதிரியே நல்ல நேரம் பார்க்க கூடாது, அவங்க செய்யற மாதிரியே அங்கிட்டும் போகக்கூடாது, இங்கிட்டும் வரக்கூடாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது யார் நிலையானவங்க தெரியுமா? வாசிப்போமாக 1 யோவான் 2:17 வசனத்துல வாசிப்போம். எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 1 யோவான் 2:17 வசனம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. அப்படி இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்கிறவனுடைய வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கையா தான் இருக்கும். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அவன் நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஆண்டுடைய சித்தத்தை செய்யாமே நல்லா சாப்பிட்றோம்.
ஹல்லேலூயா. ஒரு சாப்பாடு சாப்பிட்றது கூட தேவ சித்தமான்னு பாருங்க. ஆமென். ஆண்டவரே உங்கள் சித்தனா இதை நான் சாப்பிட உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்கள் சித்தனா இந்த நிகழ்ச்சிக்கு போக உதவி செய்யுங்க. உங்கள் சித்தம்னா இந்த நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், உங்கள் சித்தம்னா இந்த ஈவெண்ட்டுக்கு நான் போகிறேன், உங்கள் சித்தமா இந்த காரியத்துக்கு போகிறேன். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கவே கூடாது, கண்டிப்பாக அவருடைய சித்தமே கிடையாது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துட்டு காலையில் எந்திரிச்சிட்டு ஆண்டவரே நான் இந்த இன்டர்வியூக்கு போகிறேன், இந்த கல்யாணத்துக்கு போகிறேன், இந்த காது குத்துக்கு போகிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், கோயம்புத்தூருக்கு போகிறேன் ஆண்டவரே, அது உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்கன்னா கண்டிப்பாக நடத்த மாட்டார். அது தேவ சித்தமே கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேணாம், நானே சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆண்டவரே இங்கே போகிறேன், என் பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லட்டும், செல்லவே செல்லாது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகம் நிஜமும் முன்னாலேயே வராது. ஆண்டு என்ன சொல்லியிருக்காரு? பரிசுத்த ஓய்வு நாளை அதை விட்டுட்டு அங்கே இங்கே போகிறேன்னு நீங்கள் ஜோம் பண்ணி கிளம்புனீங்கன்னா ஆண்டு நிச்சயமாக உங்கள் கூட வரமாட்டார். அவரோட சித்தம் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வர்றது அவரோட சித்தம். ஓய்வு நாளை ஆசரிப்பது தான் அவருடைய சித்தம். அப்படின்னா இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமை என்னிடத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறவளாய் நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இந்த சுய சித்தம், மனுஷ சித்தம், தேவ சித்தம், இந்த மூன்றையும் நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதன்படி நாம் நடக்கிறோம்? இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என் சுயப்படி நடக்கிறேன்னா ஆண்டவரிடத்துல இதுதான், பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரி, வேலை காரியமாக இருந்தாலும் சரி, எடுத்த பிடிச்ச பிடியில நீங்க நிக்கவே கூடாது. பிடிவாதம் ஆண்டவருக்கு முன்பாக செல்லாது. ஹல்லேலூயா. உங்க பிடிவாதெல்லாம் அவர் கண்டுகொள்ளவே மாட்டார். இல்ல ஆண்டவரே இதை நீங்க செஞ்சே ஆகணும், எனக்கு இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, அதை மட்டும் செஞ்சுட்டா அது ஆண்டுடைய சித்தமால இருக்கணும், ஆண்டுடைய விருப்பமால இருக்கணும். இதை மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டேனா, இதை மட்டும் நான் செலக்ட் ஆயிட்டேனா, இது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. 11th 12th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப். ஹல்லேலூயா. என்னுடைய பள்ளி நாட்களில் அப்போ யோசித்தேன், சரி 12th முடிச்சுட்டு பயாலஜி குரூப் வேறு எடுத்துருக்குறோம், ஒரு MBBS எப்படியாவது பண்ணிடணும், கையில் காலில் விழுந்து எப்படியாவது போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. MBBS பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் என்னாச்சு, அப்பா முடியாதுன்ட்டாங்க. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். ஆமென். நீ என்ன MBBS படிக்கணும்னு நினைக்கிற, சரி போய் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணால் சரி எந்த குரூப் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக மேக்ஸ் கிடச்சிது. அப்போது ஆண்டவரே எப்படியாவது நான் ஒரு லெக்சரராக போயிடணும், எப்படியாவது PhD முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸராகவோ இல்லை டீச்சராகவோ போயிடணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் எனக்கு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் பார்த்தார், நீ லெக்சராகவும் டீச்சராகவுமா போகணும்னு நினைக்கிற, நீ வாழ்நாள் ஃபுல்லும் இந்த பைபிளை தூக்கிட்டு தான் சுற்றணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. நான் நினச்சது 2 வித காரியங்களை நான் விருப்பம் கொண்டேன், 2 வித காரியங்களை என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டேன். முக்கியமாக ஊழியத்துக்கே வரக்கூடாது ஆண்டவரே. யாராவது பாஸ்டர் மகனுக்கு என்னை கட்டி வச்சிருவாங்க, திருமணம் பண்ணி வச்சிருவாங்க, முக்கியமாக இந்த ஊழியம் பக்கமே வரக்கூடாது. போதும், தாய் தகப்பன் செய்கிறாங்கல்ல, போதும், அவங்களுக்கு நல்லா சம்பாதிச்சு நல்ல பொசிஷனில் உட்காந்து நல்ல வேலையில் உட்காந்து நல்லா அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். வேண்டமே வேண்டாம். அவர்கள் படுகிற கஷ்டங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்து ஊழியமே வேண்டான்னு என்னுடைய சித்தமா இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஊழியமே வேண்டாம் நான் சொல்றேன், வா உன்னை ஆரம்ப ஊழியத்துக்கே நான் கொண்டு போறேன். ஹல்லேலூயா. அப்படியும் என்னுடைய வீட்டில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஊழியத்துக்கு தான் அப்படின்றாங்க. நீ எவ்வளவு வேணா படி, எவ்வளவு வேணா படிச்சுக்கோ, PhD முடி, டாக்டர் முடி, என்ன வேணாலும் நீ படி, கடைசியில் நீ ஊழியம் தான் செய்யணும் அப்படின்ட்டாங்க. ஆண்டவரே இதுல இருந்து ஜெபம் இப்படிதான், ஆண்டவரே நான் எப்படியாவது இதை படிச்சு அதை படிச்சு எப்படியாவது இந்த பொசிஷன்ல உட்காரணும், இந்த வேலையில செலக்ட் ஆயிரணும், இந்த ஜாப்ல செலக்ட் ஆயிரணும். ஆனா ஆண்டவர் ஒருபோது விடல. அப்படி கூட ஒரு கண்டிஷன் போட்டேன், அப்படின்னா நல்ல சபை, நல்ல போதகருக்கு மகனா இருக்கிற, எல்லா ஆத்துமாக்கள் இருக்கிற, எல்லா சகல வசதிகளும் இருக்கிற ஒரு ஊழியத்துக்கு தான் என்ன கொடுக்கணும், இல்லைன்னா நான் போக மாட்டேன் ஊழியத்துக்கு. நான் ஏன் போய் கஷ்டப்படணும்?
கஷ்டப்படணும், நான் ஏன் போய் போராடணும், நான் போய் அப்புறம் ஜெபித்து ஆத்துமாக்களை சம்பாதிக்கணுமே, எனக்கு இந்த ஊழியம் வேணாம். ஒன்று ஊழியனா இப்படி என் வசதிக்கேற்ற ஊழியமா இருக்கணும், என் விருப்பத்துக்கேற்ற ஒரு சபையா இருக்கணும், ஆத்துமாக்கள் இருக்கணும், எல்லா வசதிகளும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பார்த்தாரு. ஓ, நீ அப்படியா விரும்புற, உன்னை அப்படியெல்லாம் நான் கொண்டு போக மாட்டேன், நீ சம்பாதிக்க வேண்டும் ஆத்துமாக்களை. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு 4 பேரோடு கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க உதவி செய்தார். ஓ, பயமா இருந்தது. ஆண்டவரே, ஆண்டவர் இது உம்முடைய சித்தமா, உம்முடைய விருப்பமா, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடுகள் ஊழியத்துல, ஏன் இந்த போராட்டங்கள்? ஆண்டவருக்கு தெரியும். ஆரம்ப ஊழியத்தை கொடுத்தாலும் கட்ட முடியும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் வசதியா கொடுத்துட்டா நம்ம சோம்பலா உட்கார்ந்துருவோன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. ஒரு கட்டம் வரும் பொழுது அழுத ஆண்டவரத்தில், ஆண்டவரே என்னங்க ஆண்டவரே, கடைசியில ஊழியத்துக்கு தானா? சரி, உங்க சித்தம் எதுவோ என் வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. அது திருமணமாக இருந்தாலும் சரி, ஓ என்னுடைய எதிர்காலமாக இருந்தாலும் சரி, நான் என்ன செய்ய வேண்டுமோ உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அதனாலேயே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதையுமே நான் சாய்ஸே பண்றது கிடையாது வாழ்க்கையில. ஆமென். இதுதான் ஆசைப்படுறது கிடையாது. ஆண்டவரே உங்க சித்தம்னா கொடுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா எனக்கு அனுமதிங்க. இல்லைன்னா இதுதாங்க தேவனை அறிகிற, சித்தத்தை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க சாய்ஸே பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. சூஸ் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் வேணும் ஆண்டவரேன்னு எதுலையும் போய் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு எந்த ஆசையுமே இருக்காது. எதை குறித்து ஒரு பெரிய பிளான் இருக்காது. அநேகருக்கு வாழ்க்கையில பிளான் இருக்கும், திட்டம் இருக்கும். அந்த திட்டமெல்லாம் பொடியா போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு உள்ள இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிளான் இருக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை கட்டணும், இதை கட்டணும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். தேவ சித்தத்தின்படி நான் கட்டப்பட வேண்டும். தேவ சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் தயார்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களில் அங்கே பார்க்கிறோம், சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று. அங்கே சவுல் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் சவுலை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 9வது அதிகாரத்தை திருப்புவோமா நம்முடைய வேதத்தில்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில் அங்க நம்ம பார்க்கிறோம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியன் இடத்திற்கு போனான் என்று பார்க்கிறோம். 3வது வசனத்தில் அங்க பார்க்கிறோம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது அங்கே சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி உண்டாச்சு. ஆமென். இந்த சவுல் என்பவன் சபையை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். சவுல் பவுலா மாறுவதற்கு முன்பாக அவருடைய குணாதிசயம் இப்படிதான், அவருடைய வாழ்க்கை இப்படிதான். துன்புறுத்துகிற, பாழாக்குகிற, கொலை செய்கிற, மற்றவர்களை துன்புறுத்துகிற ஒரு நபராக இந்த சவுல் காணப்பட்டான். ஆனா வானத்திலிருந்து அவன் பிரயாணப்பட்டு போகிற அந்த வழியில வானத்திலிருந்து ஒரு ஒளி உண்டாச்சு. சடுதியில் அவன் அங்கே விழுந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு கீழே உள்ள வசனத்துல 4வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்த வானத்திலிருந்து உண்டாச்சு. ஆமென். அதுக்கு கீழே சவுல் என்ன தெரியுமா அங்க சொல்றாரு? என்ன சொல்றாரு? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? ஆமென். நீங்க யாரு? அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு. ஆமென். சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தும் முள்ளில் உதைச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சவுல் ரட்சிக்கப்படலை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் யாருன்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு?
ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே சவுலினுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது? 6வது வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்து. ஆமென். அவனுக்கு தெரியல, வானத்திலிருந்து ஒரு ஒளி உண்டான போது அவன் விழுந்தவனாய் காணப்பட்டான். அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ யார் என்று கேட்ட பொழுது ஆண்டு சொல்றாரு, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. உடனே நடுங்கி திகைத்து. ஆமே. இன்றைக்கு அந்த நடுக்கம் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வர வேண்டும். அந்த திகைப்பு வர வேண்டும். எத்தனையோ நேரங்களில் என் பிடிவாதத்திற்கு இயேசுவை இழுத்த நாட்கள் உண்டு, என் விருப்பத்திற்கு இயேசுவை இழுத்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு அந்த நடுக்கம், சவுலுக்குள்ளாய் பிடித்த அந்த நடுக்கம், அந்த பயம், அந்த திகில் இன்னைக்கு உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வர வேண்டும். அங்க சவுல் சொல்றாரு, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? எத்தனை பேர் இந்த நாளில் கேட்க போறீங்க? என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஹல்லேலூயா. இன்னைக்கு சவுல் ஆண்டவரிடத்துல கேட்டார், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். இது வரைக்கும் கடந்து போனது இருக்கட்டும், இது வரைக்கும் என் விருப்பங்களை மாத்திரம் நான் ஜபத்தில் சொன்னது இருந்துட்டு போட்டோம். இது வரைக்கும் என் விருப்பத்தின் பாதையில் நான் விரும்பின இடத்துக்கு விரும்பின பாதையில் ஒரு வேளை நான் போய்கொண்டே இருக்கலாம். என் ஆசைகளை அவர் முன்பாக, என் விருப்பங்களை நான் இது வரைக்கும் வச்சிருக்கலாம். இனி அடுத்து ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை, அவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு சவுலை போல எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? கேட்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நிற்கலாமா? ஓ, எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல கேட்க போறீங்க, அவருடைய விருப்பத்தை கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஓ, இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி எல்லாரும் வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஓ உங்களுடைய விருப்பப்படி ஓடுகிறது அல்ல, ஹல்லேலூயா, உடைய இஷ்டப்படி ஓடுகிறது அல்ல, ஹல்லேலூயா, என் சுயத்தின்படி நான் ஓடுகிறது அல்ல, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? ஓ, சவுல் கேட்டது போல இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஓ, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அப்பா உமக்காக நான் ஊழியம் செய்யணுமா? இல்ல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஓ, என்னுடைய விருப்பம் இனி வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய விருப்பத்துல நான் போய் நான் அடிபட்டதுதான் மிச்சம், ஹல்லேலூயா, குழம்பினதுதான் மிச்சம், ஹல்லேலூயா, ஓ தீமைகளை பார்த்ததுதான் மிச்சம். ஆண்டவரே இன்னைக்கு சவுலை போல, ஓ ஹல்லேலூயா, உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி சவுல் அர்ப்பணித்த போது கர்த்தர் அவன் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றினார். அந்த சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். ஓ, ஊழிய அழைப்பை கர்த்தர் கொடுத்தார். ஓ, புறஜாதிகள் இடத்திலோ, ஓ ராஜாக்கள் இடத்திலோ, ஓ கர்த்தர் பவுலை எடுத்து பயன்படுத்தினார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நான் இருக்கிற இடத்துல, நான் வசிக்கிற இடத்துல அநேகருக்கு என்னை பவுலாய் மாற்றும் ஐயா. எல்லாம் கேளுங்க ஆண்டவரிடத்துல, உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? அதை நான் செய்யறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? என்னுடைய பிடிவாதம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய ஆசை அல்ல. வாலிப பிள்ளைங்க கேளுங்க பார்க்கலாம். ஓ பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க கேளுங்க, ஆண்டவரே நான் இதை ஆசைப்படுறேன் ஆண்டவரே, இதை விருப்பப்படுறேன் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஆம்பிஷனா இருக்கிறது, இதுதான் என்னுடைய கோலா இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் இப்படி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனா உங்க சித்தம் எது? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க சித்தம் எது? ஓ இன்னைக்கு கேளுங்க பார்க்கலாம். சவுலை போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? உங்க பலத்தினால ஓட முடியாது, உங்க சுயத்தினால ஓட முடியாது, என்னுடைய முடிவு சரி என்று சொல்ல முடியாது. ஓ ஆண்டுடைய சித்தம் அது ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அழகாக தெரியலாம், நம்முடைய கண்களுக்கு அது சரியாய் தெரியலாம், நம்முடைய பார்வைக்கு அது நலமாய் தெரியலாம். ஓ மனுஷனுக்கு, ஓ ஹல்லேலூயா, ஓ காண்கிற தோன்றுகிறது நலமாய் தான் இருக்கும். ஆனா கர்த்தரோ இருதயங்களை அவர் பார்க்கிறார், ஆவிகளை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆண்டவரே என்ன செய்ய நீர் சுத்தமாய் இருக்கிறீர்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறீர்? என் திருமண வாழ்க்கையில என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறீர்? என் வேலையில என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறீர்? என் பிசினஸ்ல நீங்க என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறீர்? என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறீர்?
ஓ ஷபரதனியா கரபலஹதுனா வாய்களை திறங்களேன் கொஞ்ச நேரம். ஓ ஆண்டவரை பாட்டு, ஓ ஸ்தோத்திரிங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஓ ரேபானா சந்தரியா கரபலபா ரீதேகராஹதனியா கரபலபா. ஓ ஆவியில நிறைந்த நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ஓ கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.